राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो मथुरा धाम की जय। जय बोलो वसुदेव महाराज की जय। जय बोलो देवकी माता की जय। जय बोलो कुब्जा देवी की जय। जय बोलो भक्त अक्रूर की जय। अक्रूरर अक्रूरर அப்படின்ற சப்தம் க்ரூரம் இல்லாதவர்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு க்ரூர ஸ்வபாவம் உண்டு. க்ரூரம் அக்ரூரம் ரொம்ப குரூரமாக இருக்கா அப்படின்னா இல்லையா, அந்த க்ரூரம் பயங்கரமாக இருக்கும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் உண்டு. அது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம், நாளைக்கு சொல்கிறேன். அக்ரூரர்னா க்ரூரம் இல்லாதவர்னு அர்த்தம். அசூயைனா பொறாமை, அனசூயா அப்படின்னா பொறாமை இல்லாதவள்னு அர்த்தம். அக்ரூர பவனம் அதுதான் நம்ம நேற்று அழகாக பார்த்தோம். இந்த அக்ரூர பவனத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், வண்டியில் அந்த அங்கே முக்கால்வாசி நிறைய ஆட்டோலாம் கிடைக்கும். ஒரு ஆட்டோ வச்சுன்னா அப்படி லைனாக பார்த்துட்டு வந்துடலாம், ஒன்றும் சிரமம் இல்லை. அழகாக அந்த அக்ரூர பவனத்திலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் நடந்தே போகலாம். சமயத்தில் நேரம் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு வண்டியை வச்சுட்டோம்னா ஒரு 4-5 இடம் நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றா சொல்கிறேன், அது எல்லாமே சேர்ந்து பார்த்துட்டு வந்துடலாம். நான் கூடுமான வரைக்கும் எல்லாத்துக்கும் மேப் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். ஐ திங்க் சில இடங்களுக்கு பண்ணி மேப் லொக்கேஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த போத்ரா கொண்டு இதுக்கெல்லாம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அப்படி எதாவது விட்டு போயிருந்தால் சொல்லுங்க, அதுக்கெல்லாம் மேப் லொக்கேஷன் கொடுக்குறேன். ஏன்னா எப்பொழுதாவது யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவா போகிறா அப்படின்னா அவர்களும் பார்ப்பதற்கும், ஒருவேளை நீங்களே போகும்பொழுது பார்ப்பதற்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இந்த அக்ரூர பவனத்திலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் போனோம்னா திரும்பியும் யமுனை ஆற்றங்கரை. யமுனா அழகு. முக்கால்வாசி இது விஸ்ராம் காட்லேருந்து வண்டியை பிடிச்சோம்னா அப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துவிடலாம். அந்த ஆட்டோக்காராகிட்ட இதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் அவளே முடிச்சுட்டு கொண்டு வந்து விட்டுடுவார்கள் நம்மளை. இந்த அழகான அக்ரூர பவனத்திலேருந்து ஒரு 3 நிமிஷம் போனோம் அப்படின்னா அழகாக ஒரு இடம் வரும் அப்படின்னு சொன்னேன். என்னெல்லாம் வரும் அப்படின்னா முக்கியமாக துருவட்டிலா அப்படின்னு ஒரு இடம் வரும். ஏற்கனவே ஒரு துருவட்டிலா சொல்லியிருக்கேன். அது மதுவனம் அந்த இடத்துல இருக்கு. இது வேற துருவட்டிலா. இந்த இடத்துல விசேஷமா துருவனுடைய விஷயம் காண கிடைக்கிறது. ஏற்கனவே துருவ விஷயம் சொல்லியாச்சே அப்படின்னு அப்போ சொல்லும் பொழுதே நான் சொன்னேன். அந்த விஷயத்த சொல்ல போகிறேன். துருவன் அவனுடைய அப்பா உத்தானபாதன், துருவனுடைய அம்மா பேர் சுனீதி. உத்தானபாதருடைய 2வது மனைவி சுருச்சி. அவள் துருவனை ஒதுக்கி வச்சுடுறா. அப்பா மடியில் கூட உட்கார விடுறதில்லை. துருவனுடைய அம்மா சுனீதிக்கு மரியாதை இல்லை, யாரும் அவளை மதிக்கலை. சில பேர் மட்டும் அவளிடத்துல அன்போடு இருக்கார்கள். ஒதுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார்.
சில சந்தர்ப்பங்களில் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் இப்படி தான் அமையும். அதை கடந்து வரக்கூடிய மனோபலம் உங்களுக்கு உண்டாகட்டும்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். உண்டாகணும். நீங்கள் புலம்பி எதிர்பார்த்து அவர்கள் திருந்தனம். நீங்கள் பலமானீர்கள் என்றால் அவர்கள் திருந்துவார்கள். ஏன்னா யாருமே மதிக்க மாட்டேங்கிறா. உங்கள் மனசுக்குள்ள, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் யாரும் என்னை மதிக்கிறது இல்லை அப்படின்றத ஒரு ஆழமாக பதிய வச்சாச்சு. அப்புறம் எப்படி மாறும்? அந்த யாரும் மதிக்கிறதில்லைன்ற ஏக்கம், புலம்பல், இது 4 பேர் பாவம் அப்படின்னு சொல்றதுல ஒரு அபிமானம், இதெல்லாம் இருந்தாச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் என்பது காணல் நீர். வாய்ப்பே இல்லை. உங்க மைண்டு தான் மாறணும். அது ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கடைக்கு நீங்கள் போகும்பொழுதாக இருக்கட்டும், உங்களுடைய மதிப்பு நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். உங்கள் மரியாதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். உலகத்தில் யாரும் உங்களுக்கு விசேஷமாக மரியாதையெல்லாம் கொடுக்க மாட்டார்கள். நீங்களாக அதை சம்பாதிச்சாதான் உண்டு. என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இதுதான் உண்மை. உங்கள் மனம் மாறும் பொழுது மட்டுமே வாழ்க்கையில் மாற்றம் உண்டு. சில சினிமாக்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். பாவமாக, அப்ராணியாக, அப்பாவியாக ஒரு ஹீரோ இருப்பான். ஊரில் எல்லாரும் அவனை ஏய்ப்பார்கள், எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுவா, எல்லாரும் வேலை வாங்குவா, எல்லாரும் அவனை அடிப்பா. இவன் அப்படியே அழுதுண்டே புலமேன்னு இருப்பான். அவனை கொஞ்சத்துக்கும் கொண்டாடுறதுக்கும் 2 பொம்பளைகள் இருப்பாளுங்க, இல்லாட்டி ஒரு 4-5 பேர் இருப்பா, அவ்வளோதான். ஆனால் இவெல்லாம் இருந்தாலும் கூட அவனுக்கு ஒன்றும் மரியாதை கிடைக்காது. இந்த பயந்தாங்கொள்ளி, இந்த அப்பாவி தைரியமாகும் பொழுது, பலவானாகும் பொழுது, இவனை மதிக்காதவர்களே மீண்டும் அவனை மதிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோதான் சிம்பிள் லாஜிக். நீங்கள் அப்பாவியாக இருந்தால் மாறிக்கோங்க, அப்ராணியாக இருந்தால் மாறிக்கோங்க. நீங்கள் தான் மாறணும். சுனீதி நிச்சயமாக மாற்றம் வரும்ன்றது ரொம்ப தெளிவாக தவம் பண்ணிட்டு இருந்தா, அதுக்குள்ளதான் துருவ விஷயம் நடக்கிறது. சுருச்சி அவனை மடியில் உட்கார விட மாட்டேங்கிற உத்தான பாதர் மடியில் துருவன் அழுதுண்டே வரான். சுனீதி சொல்ற, பகவானை அடைவாய் தமேவ வத்ஸ ஆஸ்ரய. எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்கியம் எப்பொழுதுமே. அதன் பிறகு துருவன் வீட்டை விட்டு கிளம்பிடுறான். அப்ப அவனுடைய விஷயத்தை கேள்விப்பட்டவர் நாரதர். நாரதஸ்தத் உபாகர்ண்யம் ஞாத்வா தஸ்ய சிகீர்ஷிதம் ஸ்பிருஷ்ட்வா மூர்தன்யகக்னேன பாணினா பிராஹ விஸ்மிதः. மூர்தனி அகக்னேன பாணினா, அகக்னேன பாணினா பாவங்களை நீக்கும் தன் கையினாலே அவனுடைய தலைமேல் தன் கையை வைத்து கொண்டு நாரதர் பேசினார். நாரத தத் உபாகர்ண்ய ஞாத்வா தஸ்ய சிகீர்ஷிதம் ஸ்பிருஷ்ட்வா மூர்தன்யதக்னேன பாணினா பிராக விஸ்மிதः. இந்த நாரதரும் துருவனும் மீட் பண்ண இடம்தான் இந்த இடம். துருவ டிலான்னு சின்ன ஒரு மலை மாதிரி. இன்னைக்கு அதை பார்த்தா ஒரு 2 மாடி ஏறுற மாதிரி இருக்கும். மாடிப்படி தான். ஸோ வீட்டிலிருந்து கோபத்தோடு நகரத்தை விட்டு வெளியில் வந்த துருவனை நாரதர் சந்தித்த இடம் இது. அஹோ தேஜ க்ஷத்ரியாணாம் மானபங்கம் ரிஷ்யதாம் மானபங்கம் அமிருஷ்யதா பாலோப்யயம் ஹிருதா தப்தே யத் சமாதுர சத்வசஹ
அவமானத்தை பொறுக்காத க்ஷத்திரியர்களின் வலிமை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பையன் சின்னவன் தான், ஆனாலும் மாற்றாந்தாய் சொன்ன வார்த்தையில் அவ்வளவு கோபமாக இருந்திருக்கான். அப்பா க்ஷத்ரியன் க்ஷத்ரியன் தான் அப்படின்னு. நாரத உவாச நாதுனாப்யவமானம் தே சம்மானம் வாபி புத்ரக லக்ஷ்யாமஹ குமாரஸ்ய சக்தஸ்ய கிரீடனாதிஷு. சிறுவா, சின்ன பயல சின்ன பயடா, உனக்கு என்னடா அவமானம் வெகுமானம் வேத்தும உணர்ச்சி எல்லாம்? உனக்கு எல்லாம் புரிய மாட்டேங்கிறது. பாரு, அறியாம தாண்டா அதிருப்திக்கு காரணம். விகல்பே வித்யமானேபி நஹ சந்தோஷஹேதவஹ பும்சோ மோஹமிருதே பின்னா யல்லோகே நிஜ கர்மபிஹி. மனிதர்களுக்கு மானம் அவமானம் எல்லாம் இருக்கடாக்கும். அதெல்லாம் அஜ்ஞானம். அதிருப்திக்கு வரணும்னு காரணம் இல்லை. சரியா? இந்த அஜ்ஞானத்தை விட்டு ஒழி. அதனால் எல்லாம் பகவத் லீலைன்னு எடுத்துக்கோடா. பரிதுஷ்யே ததஸ்தாத தாவன்மாதேன பூருஷः தெய்வோபசாதிதம் யாவது வீக்ஷ்யேஸ்வரகதிம் புத. அதாவது எல்லாம் ஈசன் செயல். நமக்கு என்ன வாய்ச்சிருக்கோ அது சந்தோஷமாக இருக்கணும். இது ஒரு விதமான அழகான ஒரு அட்வைஸ். இது சில இடங்களில் சில விஷயங்களில் சிலருக்கு பொருந்தும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நிறைய பேர் இந்த வடநாட்டு யாத்திரையெல்லாம் இப்போ நாங்கள்லாம் பத்ரி அங்கெல்லாம் போகிறோம்ல. அந்த பத்ரி யாத்திரைக்கெல்லாம் போகும்பொழுது கூடுமான வரைக்கும் நான் வந்து சமையல்காரால் அழிச்சுட்டு போகிறது கிடையாது. அங்கே ஹோட்டலில் என்ன கிடைக்கிறதோ நமக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி பார்க்கணும். பெருசாக வித்தியாசங்கள் நிறைய வெரைட்டிஸ்லாம் கிடைக்காது. அதில் எது ஒத்துக்கிறதுன்னு பார்த்து படித்து வாழ்ந்துட்டுருக்கோம். மென்டலி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடணும். நான் தான் சொல்லுவேன் சில பேர்கிட்ட, நீங்கள் வட யாத்திரையெல்லாம் வரணும்னா முதல்ல வந்து அதுக்கேற்ற மாதிரி மென்டலி ப்ரிப்பேர் ஆகிடுங்கோ. டெய்லி ரோட்டி சாப்பிட வேண்டியிருக்கும். தயிர் கிடைக்கும், ஆனால் சாதம் எல்லாம் வந்து அந்த இது என்ன சொல்கிறது, பாஸ்மதி ரைஸ். ஸோ அது கொஞ்சம் உதிராக தான் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் நாங்கள் சொல்லி நிறைய தண்ணியை விட்டு அதை குழைக்க வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன். அப்புறம் அங்கே போனாலும் இந்த பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி இதெல்லாம் தான் திரும்ப திரும்ப கிடைக்கும். எங்கேயாவது சில இடங்களில் வெண்டைக்காய் கிடைக்கும், சில இடங்களில் சுரைக்காய் கூட்டு கிடைக்கும். இப்படிலாம் சிலது மட்டும்தான் கிடைக்கும். இவ்வளோதான் ஆப்ஷன்ஸ். எங்கேயாவது சில இடங்களில் கத்திரிக்காய் கிடைக்கும். அவளுக்கு பெருசாக தெரியாது. டால் பண்ணுவாள், மிக்ஸ்டு வெஜ் கறி பண்ணுவாள், இவ்வளோதான். ஸோ அதுக்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டாச்சுன்னா அந்த உணவுகளை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அங்கே அது கிடைக்கிறதே சந்தோஷம் அப்படின்னு போயிடுவோம். இங்கேயாவது இடத்துல தோசைலாம் கிடைத்தா சுகமாக இருக்கும், அபூர்வமாக இருக்கும். முன்னாடிலாம் இப்போலாம் சாதாரணமாக கிடைக்காது. இப்போ ஒன்றும் நான் அந்த வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நாங்கள் போயிருந்தோம். போகும்பொழுது நாங்கள் ஹோட்டலில் சொல்லி பராத்தா தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். ரொம்ப வெயிட்லாம் தூக்க முடியாதுன்றதுனால பெருசாக தயிர்லாம் தேடலை. நாங்கள் தயிர் எடுத்துன்னு போனால் ஆசையாக இருந்தது. பராத்தா, தயிர், ஊறுகாய் இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் பராத்தாவுக்கு. பரோட்டா வேறு, பராத்தா வேறு, இந்த வித்தியாசம் உண்டு. ஸோ நாங்கள் அந்த புஷ்பவனம் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ்குள்ளே போகிறோம். ஒரு இடத்துல நதிக்கரையில் உட்காந்து, புஷ்பவதி நதிக்கரையில் உட்காந்து சாப்பிட உட்காரோம். பரோட்டா கொடுத்தா பராத்தா பிடிச்சி சாப்பிட்டா ஊறுகாய் இருந்தால் நல்லாயிருக்கும். வேண்டாம்னு வச்சுட்டோம், ஏன்னா அது எண்ணெய் எல்லாம் ஒழுகும், பையெல்லாம் வீணாக போய்டும்ன்றதுனால. பட் காட்ஸ் கிரேஸ், பகவானோட கிருப்பை, எங்கள் ஐஷன் போன அந்த கைடு கப்பில் வந்து அவனே வந்து ஊறுகாவை கொண்டு வந்துருந்தான். நான் கொண்டு வந்திருக்கேன், சந்தோஷம்னு வாங்கி சாப்பிட்டோம். யாரும் ஆமாம் ஊறுகாய் இருந்தால் என்ன பிரயோஜனம், தயிர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா கடுப்பாயிடுப்பேன். நான் வெளுத்து வாங்கி விட்டுருப்பேன், கிழிச்சு எடுத்துருப்பேன் வாழை. ஆனால் எல்லாருமே ஒன்று நான் திட்டுவேன்னு தெரிஞ்சாலும் என்னமோ தெரியாது. பட் அந்த இடத்துல
அந்த ஊர்காய் கிடைச்சது அஹோபாகியம். ஸோ எவ்ரிபடி வாஸ் வெரி ஹாப்பி. இதுதான் இது. எல்லாம் நீசம் செயல், ஊர்காவே இல்லைன்னு நினைச்சோம், அட்லீஸ்ட் ஊர்காய் கிடைச்சது பகவத் கிருபை அப்படின்னு சொல்லி ரொம்ப திருப்தி ஆகிட்டோம். ஸோ சில இடங்கள்ல இந்த மாதிரி சில விஷயங்கள்ல இது நீங்க புரிஞ்சுக்கலாம். உடனே இது இருக்கா அது இருக்கான்னு யோசிங்கோ. உங்களுக்கு தான் பகவான் மூளை கொடுத்துருக்கான் இல்லையா, யோசிக்கிறதுக்கு பயப்படாதீங்க. ஒன்று, டெசிஷன் எடுக்க பயப்படாதீங்க. ரெண்டு, அதில் வெற்றி தோல்வி வந்தால் அதை ஏற்றுக்கிறதுக்கு முதல்ல நம்பிக்கையோடு இருக்கும். தோல்வி வந்துட்டா சரி அப்படின்னு அதை ஒத்துக்கொள்ளணும். தோல்வியே வரப்படாது, டெசிஷன் தப்பே ஆகப்படாது, எல்லா தலையும் எல்லா பொறுப்பையும் குரு தலையில் போட்டுட்டு அவசரம் அப்படியே கேட்டு ஜாலியாக இருந்துடலாம். அந்த கதையே நடக்காது. யூ ஹாவ் டு டேக் டெசிஷன், யூ ஹாவ் டு பி பிரேவ். நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் பிளான் பண்ணணும், தப்பு வந்தால் திருத்திக்கணும், அவ்வளோதானே. இது புரிஞ்சுக்கணும். ஸோ நாரதரும் துருவனும் மீட் பண்ணுறா. அப்போ கூட சொல்கிறார், அம்மா அப்பா பகவானுடைய அருளை நீ அடையணும். நான் சொல்கிறேன் ரொம்ப ப்ராக்டிக்கலி கஷ்டம்டா. பல ஜென்மா தபஸ் பண்ணுறவாளுக்கே கிடைக்கிறது இல்லை. இப்போதைக்கு நீ இதெல்லாம் விட்டுட்டு நேரம் வீட்டுக்கு போ, இன்னொரு காலம் வரும், கொஞ்சம் நீ மெச்சூர்ட் ஆன பிறகு வா அப்படின்றார். இதெல்லாம் நாரதர் துருவனுக்கு சொன்னது இந்த ஆற்றங்கரையில். இப்போ பகவான் நாரதர் தான் சொல்கிறார், குணாதிகான் முதம் லிப்சேத் அனுக்ரோஷம் குணாதமாத் மைத்ரீம் சமானாதன் விசேன்ன தாபைரபிபூயதே. ரொம்ப அழகான ஒரு வாக்கியங்கள் தான். தன்னை காட்டிலும் மேம்பட்டவனை கண்டு மகிழ்ச்சி அடையணும், குறைந்தவனை கண்டு இரக்கம் இருக்கணும், தனக்கு சமமாக இருக்கணும், நட்பு கொள்ளணும். அப்படிதான் துன்பங்கள். தன்னை விட மேலே இருக்க அளவுக்கு பொறாமப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். தன்னை விட கீழே இருக்கவனை பார்த்து இலக்காரமாக துச்சமாக நினைக்கப்படாது, அவன் மேலே இரக்கம் கொள்ளணும். தனக்கு சமானமாக இருக்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். இது ஒரு ரூல். என்ன பியூட்டிஃபுல் ரூல் இல்லை? இப்படி எல்லாம் அவர் சொன்னாலும் துருவன் சொல்ல நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்கு. பட் எனக்கு இந்த மெத்தட் கொஞ்சம் என்னுடைய இந்த சோகத்துக்கு இந்த சமயத்துக்கு இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள். வேறு ஏதான எனக்கு வழி இருந்தால் சொல்லி, இதற்கு யாரும் அடையாத அவசரத்தை நான் அடையணும். ஐம் ரெடி டு டூ எனிதிங், ப்ளீஸ் கைட் மீ. ரொம்ப அழகு. நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது. பட் எனக்கு இந்த சமயத்துக்கு இந்த விஷயத்தில் ஐ ஆம் நாட் கம்ஃபர்டபுள். ரொம்ப அழகாக பேசுகிறாங்க குருக்கிட்ட. எனக்கு இது ஒத்து வரல, கொஞ்சம் எனக்கு வேற ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்களே அப்படின்னா நாரதர் மகிழ்ச்சி அடைஞ்சுண்டு, ஜனன்யா அபிஹித பந்தாக சவை நிஸ்ரேயசஸ்யதே பகவான் வாசுதேவக தம்பஜ தத் பிரணவாத்மனா. நாராயணன் தான் மேன்மைக்கு வழிகாட்டி, அவர்கிட்டயே மனசை கொடு. அம்மா வாழ்க்கை விஷயத்தை சொல்லியிருக்கா. தர்மார்த்த காமமோக்ஷாக்கியம் ய இச்சேத் ஸ்ரேய ஆத்மனக ஏகமேவ ஹரேஹே தத்ர காரணம் பாதசேவனம். அறம்பொருள் இன்பம் வீடு என்னெல்லாம் வேணுமோ அதுக்கு அரிபாத சேவை தான். பகவானுடைய திருவடியை பிடிச்சிக்கிறது தான் ஈஸி. தர்ம அர்த்த காம மோட்சம். கிருஷ்ணன் வேணுமா, கிருஷ்ணன் காலையே பிடிக்கும். ஐஸ்கிரீம் வேணுமா, கிருஷ்ணன் காலையே பிடிக்கும். வீடு வேணுமா, கிருஷ்ணன் காலையே பிடிக்கும். என்னெல்லாம் வேணுமோ கிருஷ்ணன் காலையே பிடிக்கும். அதுதான் கதி. இஹ பர சுகம் எல்லாத்துக்கும். இங்கே தான் சொல்கிறார், தத்தாத கச்ச பத்ரம் தே யமுனாயாக தடம் சுச்சி புண்ணியம் மதுவனம் யத்ர சாநித்தியம் நித்யதா ஹரேஹே. புனிதமான மதுவனத்துக்கு போ, யமுனையாற்றங்கரையில் இருக்கு, அங்கே உனக்கு மங்களம் உண்டாகும். ஸோ மதுவனத்துக்கு போ அப்படின்னு நாரதர் சொன்னது இந்த இடத்துல. அப்புறம் அங்கே போயிட்டு சொல்ற ஸ்நாத்வானுசவனம் தஸ்மின் காளிந்தியாசலிலே சிவே கிருத்வோசிதானி நிவசன்னாத்மனः கல்பிதாசனः பிராணாயாமேன த்ரிவ்ருதா
பிராணேந்திரிய மனோமலம் வியுதஸ்யா வித்யாயேன் மனசா குருணா குரும். மங்களகரமாக யமுனையில் தீர்த்தமாடு, ஆசிரமிட்டு உக்காந்துக்கோ, பிராணாயாமம் பண்ணு, அழகாக பகவானை தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லி பகவானுடைய ரூபலாவண்யத்தெல்லாம் வர்ணிச்சுட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற நாமத்தை ஜபின்றார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸோ இந்த இடத்துல தான் நாரத மகர்ஷி துருவனுக்கு அவனை முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் யமுனையில் குளிச்சுட்டு வர சொல்லிவிட்டு அதன் பிறகு அவனுக்கு அழகாக அவனுக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய உபதேசம் பண்ணிவிட்டு மதுவனம் போ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவன் குளிக்க சொன்ன மாதிரி இதில் காண கிடைக்கல. அதாவது நீ குளிச்சுட்டு வா உபதேசம் பண்ணுறேன்னு சில பேர் அப்படி சொல்கிறா. குருவை பார்த்துச்சுன்னா குரு அனுகிரகத்துக்கு என்ன குளியல்? ந ஹம்மயானி தீர்த்தானி ந தேவோ மிருச்சிலாமயாகாச புனந்தியுரு காலேன தர்ஷனாதேவ சாதவக. கண்ணனே சொல்கிறான், சாதுக்கள் தரிசன மாத்திரத்தினாலேயே நம்மை பவித்திரமாக்குகிறார்கள். நாரதர் கேட்கணுமா? ஸோ இந்த இடத்துல நாரதர் துருவனுக்கு உபதேசம், அங்கே ஒரு மலை இருக்குது. ஸோ அந்த மலை மேலே தான் நாரதர் இவனுக்கு உபதேசம் பண்ணார். இன்றைக்கி அந்த 2 மாடி ஏறினோம்னா அங்கே மதுவனம் போலவே துருவ டிலா, துருவ நாராயணனுடைய கோவில் இருக்குது. அங்கே வந்து இந்த நிம்பார்க்க சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த இடத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கா, அவள் தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கா. ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், இங்கே தான் துருவன் தபஸ் பண்ணான், இங்கே தான் அவனுக்கு பகவத் தரிசனம் கிடச்சிதுன்னுவா. நம்ம அந்த சண்டைக்குள்ளே போக வேண்டாம், சரியா? இந்த இடத்துல தான் கிடச்சதா சந்தோஷம். குரு கிடச்சாச்சு, இந்த இடத்துல தெய்வம் கிடச்சது. ஆமாம், குரு கிடச்சாச்சுன்னா உங்களுக்கு எந்த இடத்துல குரு எப்படி கிடைச்சாரோ அந்த இடமே உங்கள் மதுவனம், அதுவே உங்கள் ஸ்ரீரங்கம், அதுவே உங்கள் பத்ரிகாஷ்ரமம், அதுவே உங்கள் ஹிமாலயம், அதுவே உங்கள் காஞ்சிபுரம், அதுவே உங்கள் பண்டரீபுரம், அதுவே உங்கள் உடுப்பி, அதுவே உங்கள் திருமலை, அதுவே உங்கள் குருவாயூர், அதுவே உங்கள் திருவனந்தபுரம், அதுவே உங்கள் ஸ்ரீரங்கம், என்ன வேணால் சொல்லிக்கலாம், அதுவே உங்கள் திருவல்லிக்கேணி. சரியா? ஸோ துருவனும் நாரதரும் மீட் பண்ணி நாரதர் துருவனுக்கு உபதேசம் பண்ண இடம் இந்த இடம். இந்த இடத்துக்கு பேர் பெங்காலி காட் அப்படின்னு பேர். அதுக்கு என்ன ஏன் பேர் அப்படின்னு அப்புறமா சொல்கிறேன், இப்போதைக்கு இதுதான். ஸோ துருவனும் நாரதரும் மீட் பண்ண இடம், குரு சிஷ்யன் சந்தித்த இடம், சிஷ்யனுடைய வாழ்க்கையில் மாற்றம் தந்த ஒரு இடம். ரொம்ப பிடிச்சவர்கள். நிறைய பேர் போக மாட்டா, எப்பயும் அமைதியாக இருக்கும், 2 மாடி ஏறணும், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். அங்கேயே அந்த யமுனை அழகே அழகு. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो ध्रुव महाराज की जय, जय बोलो नारद महर्षि की जय, जय बोलो मथुरा धाम की. राधे कृष्ण.